வாந்தி பார்த்தா வானம், குஞ்சி பார்த்தா பூமி, நேர்ல பார்த்தா காடு, நெஞ்சுக்குள்ள பார்த்தா காடு. செய்தியாளர் சந்திக்க வேண்டும் என்ற பெஞ்ச் மார்க்கே கிடையாது. இந்த செய்தியாளர் சந்திப்புன்றது இந்த 10 வருஷம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்த பிறகுதானே. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? பிரிண்ட் மீடியா தான் இருந்துச்சு இல்லையா? அது மாதிரியே ஃப்ரீடம் வாக்குன்னு ஒண்ணு புதுசா அறிமுகப்படுத்த போறேன். இதன் மூலமா உங்களை நான் ஸ்டோனேஜ் பீரியடுக்கே கூட்டு போறேன். தட் மீன்ஸ் கற்காலத்துக்கே கூட்டிட்டு போறேன். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஒரு நிமிஷம் இருங்க. செய்தியாளர்களை சந்திக்க யாரை பார்த்து கோபாலு என்னைய மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் பயந்தவன் தானே, பயப்படதான் செய்யணும். லேஸ் வாட்டா கேளுங்க. செய்தியாளர் சந்திக்க வேண்டும் என்ற பெஞ்ச் மார்க்கே கிடையாது. சும்மா போயா ஆளுங்க, நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? இந்த செய்தியாளர் சந்திப்புன்றது இந்த 10 வருஷம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்த பிறகுதானே. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? பிரிண்ட் மீடியா தான் இருந்துச்சு. எப்ப தேவையோ அப்ப சந்திக்கணும். மக்களை சந்திக்கிறார் எங்களுடைய முதல்வர். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதுக்கான பெஞ்ச் மார்க் நீங்களா உருவாக்கிக்கிட்டு பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீ புரியாமையே பேசிட்டு இருக்க. என் மேட்ரே வேற, எனக்கு எதுவுமே தெரியாது. செய்தியாளர் சந்திப்புன்ற பெஞ்ச் மார்க் எங்கேயுமே இல்ல. யாருமே செய்தியாளர் சந்திச்சாதான் நீங்க அரசு நடத்தணும்னா இல்ல. அப்ப எதுவுமே பண்ண மாட்டீங்களா? என் தங்கச்சி ஆல்ரெடி ஜட்ஜ் கிருஷ்ணகிரில அடிச்சுனா ரெண்டுமே பிஞ்சிடும். ஒன்னு செருப்பு, இன்னொரு செருப்பு. அப்படியே பேர் என்னப்பா? பேர் என்ன? மீனா பிரீத்தி. இல்ல உங்க பேரு? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யார் முன்னால நீ நிக்கிற தெரியுமா? என் தங்கச்சி ஜட்ஜ். உங்க பேர் என்னப்பா? ரமேஷ் முத்துராமன் சொல்லிட்டேன். பாம் பக்ரி ரமேஷ் முத்துராமன். நாளைக்கு இது சிஎம் செல்லுக்கு போவோம். அங்க போயிட்டு பதில் சொல்லுங்க. ரவுடியா நீ? ரவுடிதான். ரவுடிதானா? நீ என்ன ரவுடி கிட்ட இருக்க? ரவுடிதான். அந்த கட்சியில நாங்க இருக்கோம். அதனால இங்க தைரியமா சாப்பிடுங்க. ஓகே ஓகே. சொல்றா சிங்கா குட்டி வா. வா வா. என்ன அங்க பாரு பொட்டா பத்தி. என்ன? ஓகே. புரியுதா? நீங்க 2 மணி ராத்திரிக்கு கார்ப்பரேஷன் ஆபீஸ்ல சீன் பண்ணா யார் கிட்ட யார் கார்ப்பரேஷன் ஆபீஸ்ல தெரியுமா? என்ன போனங்க? என்ன ரவுடி? இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன மேட்டர் வேணும்? பயப்படணுமா? பயம் வரலையடா. முகரைய பார்த்தா பயம் வர மாட்டேங்குது. அமல்ராஜ் சார் இருக்காருல, கமிஷனர். ஆமா அமல்ராஜ் சார் நான் பாத்துக்கறேன். நல்லா தெரியும் எனக்கு. ஓகே ஓகே. பொறந்தல இருந்து எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கியா? என் நொங்கு லேடன் பேசுறியா? லேடன்னா பின் லேடன் பேசுறியா? சீன் போன் எடுத்து போட்டோ எடுத்து அப்படி எடுத்து ரமேஷ் முத்துராமன் தான் வழக்கறிஞர் தான். இப்படிதான் ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல, மண்ட பத்திரம். இந்த மாதிரி கேவலப்படுத்தி ஒரு ட்ரிங்க்ஸ் தான் அடிச்சிருக்கேன். குடிகார பைய இன்னைக்கு குடிச்சிருக்கானே, என்ன பண்ண போறானோ தெரியலையே. ஆனா ஒரு லாயரை ஜட்ஜாக போறவன அசிங்கப்படுத்தி ஒரு நாயை காப்பாத்த வக்கு இல்லாத போலீஸ் நீ பேசுவ? அப்படி இல்ல தம்பி. யோ சார், தம்பியை கூட்டு போய் 8ஆம் நம்பர் ரூம்ல மல்லாக்க படுக்க போய் மண்ணு மிதிக்கிறேன். போங்க தம்பி. போலீஸ் நாயை நான் காப்பாத்தணும். இது ஒரு ஆபீஸ். நைட் 1 மணி ராத்திரிக்கு என்ன சார் பிரச்சனை கேட்கணும்? புரியுதா? புரியுதா? என்ன பிரச்சனைக்கு 1 மணி ராத்திரிக்கு வந்து பேசு. கள்ளி நின்னு பேசுப்பா. குடிச்சிட்டு வந்து என் மேல ஏறாத. அப்படிதான் பேசுவேன். என்ன பெரிய தாதாவா? மூடு கட்டி அடிச்சனா அங்கங்க பேட் வைக்கிற மாதிரி ஆயிடும். நீ குடிச்சிட்டு வந்து என்கிட்ட பேசுற. என்ன கம்ப்ளைண்ட்? என்ன கம்ப்ளைண்ட்? இங்க இருக்கிற செக்யூரிட்டி தள்ளி நின்னு பேசுறியா? ஒத்துக்காது எனக்கு. எனக்கு ஒத்துக்காது. அப்ப நாய்களுக்கு இப்போ சாப்பாடு போட வக்கு இல்ல அப்படின்னா அது கவர்மெண்ட் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுப்பா. யாருக்கா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும். கருத்தோட மோதுறா. அண்ணே சொல்ற மாதிரி கருத்தோட மோதுறா. அது நீ பண்ண 1 மணி ராத்திரிக்கு இவங்கள ஏன் மிரட்டுற? அப்படிதான் மிரட்டுவேன். ஏன் மிரட்டுற? சிஎம் வீட்ல 25 நாய் வச்சிருக்கா தலைமை சிஎம். அவர் தெரியுமா? இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மென்டல் ஸ்பெஷலிஸ்ட் இல்ல வரல. உங்களுக்கு தெரியுமா 25 நாய்? இப்ப தள்ளி நின்னு பேசுற. எச்ச மேல விழுதுப்பா. எச்ச மேல விழுது. எச்ச மேல விழுது. பைத்தியக்காரங்களாடா நீங்க. என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? கை வச்ச கருப்பு கோட்டு மேல கையை வச்சா இந்த சீன்லாம் போட மாட்டேன். 10,000 வருஷம் குரூப்ல. ஐயோ சீக்கிரம் வர சொல்லுப்பா.
கான்ஸ்டபிள் யார்கிட்ட பேசுற மினிஸ்டர் போறவன்ட்ட அடுத்த எம்எல்ஏ போறேன் டாக்டர் பிரபு காரைக்குடில சொந்த ஊரு எது எந்தனா ஒரு ப்ரூஃபா காமினது மாதிரி உன்ன மாதிரி டம்மி எவ்வளவோ பேர் பார்த்தா இப்ப சொல்லு லைஃப்ல இதாண்டி மிகப்பெரிய பிளாஷ்பேக். குப்புற படுத்து உறங்கத்தான் போன கரண்டையும் கூட காணல ஏறத்தான் புடிச்சு உழுவத்தான் போன கடனையும் நீங்க கழிக்கல என்னடா நாங்க பாவம்மா செஞ்சோம் உங்க கூட வந்து வாழத்தான் மேகத்தாதுவுல அணைய கட்டுறான் கேட்க கூட ஒரு நாதி இல்ல ஆனா வாயில வந்துரும் வாயில வந்துரும் வாயில வந்துரும் வாயில வந்துரும். உடம்பு அம்மனமா காட்ட வேண்டாம், உனக்கு மட்டும் தானே சாமி கிட்டயும் சத்தியம் பண்ணி விஜய் இத நீ கேட்கணும், இது படி நீ வந்து கட்டாயம் பண்ணணும். மயிலே இறங்கு போடுன்னா போடே போடாது. நீ எல்லாம் மனுஷனா இல்ல மிருகமா என்ற கேள்வியை நான் கேட்கிறேன். புயல் அடிச்சு கூட பொழைச்சவன் இருக்காண்டா, ஆனா இந்த பூபதி அடிச்சு பொழைச்சவனே கிடையாதுடா. மிருகங்களுக்கெல்லாம் வாயில சொன்னா புரியாது. விஜய் நீங்க இத செய்யணும். நான் அது விஜய்க்கு இன்னைக்கு ஆலங்குடியில இருந்து சொல்றேன். விஜய் இத நீ கேட்கணும், இது படி நீ வந்து கட்டாயம் பண்ணணும். இந்த தவசிக்கு அன்பா பேசவும் தெரியும், அவசியப்பட்டா அருவா வீசவும் தெரியும். எலெக்ஷன்ல 50-60 வருஷமா இருந்த காசு கொடுத்த ஓட்டு வாங்கறத உடைச்சிருக்கிறோம். நாம எது செஞ்சாலும் கான்ஸ்டிடியூஷன்ல தான் செய்வோம். சேலம் மேற்கு தொகுதியில் தாவேக்க வேட்பாளர் வாக்கிற்கு ரூபாய் 2000 அளித்ததாக பேசப்படுவது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தரையில இடி விழுந்தா தப்பிச்சுக்கலாம், தலையில விழுந்தா இனி இந்த கோட்டை பெருமாள் புயலா இருக்கு பாரு. தோல்விக்கான காரணம் ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் வந்து சேலம் மேற்கு அவர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே வந்து 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். அதனாலேயே நமக்கு வந்து கடைசி 2 நாள்ல டோட்டலா டேமேஜ் ஆச்சு. நம்ம ஒர்க் பண்ண விஷயம் மட்டும் சரி, நான் மக்கள்கிட்ட போய் சேர்த்து நான் எல்லா நல்ல விஷயமும் சொன்னோம், திட்டங்களை சொன்னோம், முடிஞ்சவங்க கொண்டு போய் சேர்த்தோம். ஆனா அது எல்லாமே கடைசி 2-3 நாள்ல ஃபெயிலியர் ஆச்சு, டோட்டல் ஃபெயிலியர். அதனாலே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 5000-6000 ஓட்டு போயிருக்கு. நானாவது அடியில காந்தம் வச்சு நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. டேய் இதெல்லாம் ஒரு பிசினஸ் ட்ரிக்டா. அவனை வெளில வர சொல்லு. சரி வர சொல்றேன். அவனை வெளில வர சொல்றீ. அவனை வெளில வர சொல்லு. ஒரு மனைவியுடைய கள்ளக்காதல்னால இல்லீகல் அஃபையர்னால இன்னைக்கு அந்த குடும்பமே நாசமா போயிடுச்சு. மனைவி வேற ஒருத்தனோட இருக்கிறத பார்த்துட்டு இவரும் கோவத்துல கொஞ்சம் கூட பொறுமை காக்காம வெட்டிட்டாரு. அதுல சம்பந்தப்பட்ட அந்த கள்ளக்காதலும் ஓடி போயிட்டான். முதலமைச்சர் விஜயநாக்கு என்னோட வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த குடும்பத்தை நாசம் செஞ்சுட்டு ஓடி போன அந்த நாய் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் இன்னும் ஒரு முறை இன்னொருத்தன் ஒரு குடும்பத்துக்குள்ள புகுந்து அந்த குடும்பத்தை இந்த மாதிரி கெடுக்க மாட்டான். என்னைய வச்சு ஒண்ணு காமெடி பண்ணலையே. இப்பதான் பக்கத்துல இங்க மதுபான டாஸ்மாக் கடை மூடுவோன்னு சொன்னாங்க. அன்னைக்கே நான் போய் ஆய்வு பண்ண, இன்னைக்கு வரைக்கும் அது மூடல. இது வரைக்கும் 717 டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். வந்து டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணது 217 டாஸ்மார்க் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு விஜய் சார் அப்படி சொன்னாங்க. 717 டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணதுக்கான ப்ரூஃப் இது வரைக்கும் சிஎம்ஓ ஆபீஸ் வந்து வெளியிடவே இல்லை. அதுக்கு என்னப்பா என்ன போட்டு நான் அடப்பத்திட்டு போ ஆட்டம் லைசன்ஸ் நம்பரு, கடை பேரு, எந்த ஏரியா அப்படின்னு எந்த தகவலும் இல்ல. அதே மாதிரி க்ளோஸ் பண்ணதா சொல்லப்பட்ட ஒரு சில கடைகள் பக்கத்துல மணமகிழ் மன்றம்ங்கிற பிரைவேட் பாரை ஓபன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. ஏன் நேத்து நான் தொகுதி முழுக்க போறேன், மக்கள் என்னிடம் சொல்றாங்க எந்த மதுபான கடையும் மூடல, வெறும் கண் துடைப்பா இருக்கு, இதெல்லாம் நீங்க பாருங்கன்னு சொல்றாங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. அப்ப சாப்பிட்டு